வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம். இன்றைய பதிவில் நாம் எப்பொழுது தெய்வத்தை அழைத்தால் நிச்சயமாக தெய்வமானது வரும் மற்றும் அதனை முழுமையாக உணர முடியும் என்பதனை இந்த பதிவில் முழுமையாக பார்ப்போம். தெய்வத்தை அழைப்பதற்கு மிகவும் முக்கியமானது ஒன்றுதான். மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். அதை படுத்துவதற்கு சிறிது நேரம் உங்களுடைய சுவாசத்தை கவனித்து வந்தாலே போதுமானது. அதன் பிறகு உங்களுடைய மனநிலையானது ஒரு நிலையில் நின்றுவிடும். அதன் பிறகு நீங்கள் மந்திரம் ஜெபம் செய்ய வேண்டும். அதாவது நீங்கள் எந்த ஒரு தெய்வத்தை நினைக்கின்றீர்களோ அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை மனதில் நன்றாக ஞாபகம் வைத்து கொண்டு அதற்கு முன்னதாக நீங்கள் விநாயகரையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் நன்றாக வணங்கிவிட்டு அதன் பிறகு நீங்கள் எந்த தெய்வத்தை அழைக்கின்றீர்களோ அவர்களையும் மனதார வணங்கிவிட்டு அதன் பிறகு நீங்கள் அந்த மந்திரத்தை ஜெபித்தால் உங்களுக்கு நிச்சயமாக அந்த தெய்வத்தினுடைய அருளால் அவர்கள் வருவதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதே போன்று மந்திரம் ஜெபிக்கும் முறையானது வடக்கு அல்லது கிழக்கு முகம் பார்த்தபடி ஜெபம் செய்ய வேண்டும். அதே போன்று ஏதோ ஒரு கடமைக்காக மந்திரம் ஜெபம் செய்வது போல ஜெபம் செய்யக்கூடாது. மனதார பொறுமையாக உங்களுடைய காதுகளுக்கு மட்டும் கேட்கும் சத்தத்தோடு மந்திரத்தை ஜெபம் செய்து வந்தால் நிச்சயமாக உங்களுடைய தெய்வமானது வரும். முக்கியமாக எந்த நேரத்தில் நீங்கள் முழுமையாக தெய்வத்தை உணரலாம் என்றால், ஆண் தெய்வங்கள் சிலவற்றை வணங்குபவர்கள் பிரம்ம முகூர்த்தத்தின் வேளையில் இந்த மந்திரம் ஜெபம் செய்தால், அதாவது ஆண்களுக்கான மந்திரம் ஜெபம் செய்பவர்கள் பிரம்ம முகூர்த்த வேளையில் ஜெபம் செய்தால் ஆண் தெய்வங்கள் அனைவரும் அந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல அறிகுறிகளுடன் வருவதை நீங்கள் முழுமையாக உணரலாம். அதே போன்று சில பெண் தெய்வங்களும் அதே நேரத்தில் நல்ல அறிகுறிகளுடன் வரும். முக்கியமாக பிரம்ம முகூர்த்த வேளையில் எந்த தெய்வத்தை அழைத்தாலும் நிச்சயமாக வரும். அதே போன்று சில மயான தெய்வங்களை அழைப்பதற்கான நேரமாக இருக்குவது நடுநிசை என்று கூறுவார்கள். அதாவது இரவு 11 மணி முதல் 2 மணி வரை நீங்கள் மந்திரம் ஜெபம் செய்பவர்களாக இருந்தால் நீங்கள் மயான தெய்வங்களை வணங்குபவர்களாக இருக்க வேண்டும். அதாவது காளி, சுடலை மாடன் போன்ற ஆக்ரோஷமான சுடலை தெய்வங்களை நீங்கள் வணங்குபவர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் நடுநிசையில் பூஜை செய்தால் அந்த சக்தியானது வருவதை நீங்கள் முழுமையாக உணர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். நிச்சயமாக நடுநிசையில் நீங்கள் எந்த தெய்வத்தை அழைத்து மந்திர ஜெபம் செய்தாலும், முக்கியமாக சுடுகாட்டு தெய்வங்களை நீங்கள் ஜெபம் செய்து அழைத்தால் அந்த கணமானது உங்களுடைய உடலெல்லாம் சிலிர்த்து நீங்கள் ஒரு புதிய உணர்வுகளை நன்றாக உணர்வீர்கள். அதே போன்று மந்தி சாயும் வேளை, அதாவது சூரியன் மறையும் பொழுது உங்களுடைய இடத்தில் யாரும் இல்லை, நீங்கள் தனியாக உள்ளீர்கள், உங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்காது என்கின்ற பொழுது உங்களுடைய இரு கண்களையும் மூடி உங்களுடைய மனதில் உங்களுடைய தெய்வத்தை நினைத்து அவர்களுடைய மந்திரத்தை ஜெபம் செய்தால் அப்பொழுதும் உங்களுடைய தெய்வமானது நிச்சயமாக வரும். அதே போன்று பகல் உச்சி வேளையிலும் நீங்கள் நன்றாக உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி யாரும் இல்லாத இடத்திற்கு சென்று நீங்கள் ஜெபம் செய்து உங்களுடைய தெய்வத்தை அழைத்து பேசலாம். காடுகளிலும் வனங்களிலும் யாரும் இல்லாத தனிப்பட்ட இடங்களிலும் தெய்வத்தை அழைக்கலாம். அதே போன்று நீர்வீழ்ச்சியின் அருகில் நீங்கள் ஏதேனும் ஒரு இடத்திற்கு பயணம் செய்கின்றீர்கள், அந்த இடமானது முழுவதும் அமைதியாக இருக்கின்றது, யாரும் உங்களுக்கு இடையூறு தர முடியாத அளவில் உள்ளது என்றால் நீங்கள் அங்கும் மந்திர ஜெபம் செய்யலாம். முக்கியமாக நடுநிசையிலும் பிரம்ம முகூர்த்த வேளையிலும் யாரும் இல்லாத இடங்களிலும் மற்றும் வனங்கள் தனிப்பட்ட இடங்களில் நீங்கள் மந்திர ஜெபம் செய்து தெய்வங்களை அழைத்து உங்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம். இது போன்ற
இடங்களில் தெய்வங்களை அழைத்தால் தெய்வமானது வருவதை நீங்கள் முழுமையாக அறியலாம். மற்ற இடங்களில் தெய்வங்களை அழைத்தால் அந்த தெய்வமானது வந்தாலும் உங்களுக்கு முழுமையாக அறிகுறிகள் தென்படாது. தெய்வம் வந்தால் என்னென்ன அறிகுறிகள் வரும் என்பதனை நாளைய பதிவில் பார்ப்போம். இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இந்த பதிவில் ஏதேனும் புரியாமல் இருந்தாலோ கமெண்டில் சொல்லவும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.